ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரீசனிங் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம்ல. ஏற்கனவே நம்ம 6 பார்ட் பார்த்துட்டோம். இன்றைக்கி 7வது பார்ட்டில் 5 கொஷின் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா, பின்வரும் தொடர் வரிசையின் அடுத்த எண். நமக்கு வந்துட்டு ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்க, ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆகுது. அந்த நம்பர் என்னன்னு தான் வந்து கேட்குறாங்க. இதை நம்ம எப்படி பண்ணலாம்? இப்போது என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க நமக்கு? ஃபஸ்ட்டு 198 கொடுத்துருக்காங்க, அடுத்து 194, 185, 169 கொடுத்துட்டு கடைசியாக இருக்க நம்பர் தான் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எல்லா நம்பருக்கான டிஃப்ரென்ஸ் முதல்ல பார்க்குறேன். ஓகேங்களா? அப்போ 198க்கும் 194க்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். அப்போ என்ன? 8 - 4 4. அப்போ 4 மைனஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இங்கே 194 185. இதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 9. இதிலேருந்து இங்கே -9 பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து 185 இருக்குது, இங்கே 169 இருக்குது. 185 - 169 என்னென்னா 16. அப்போ -16 பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நமக்கு எப்படி இருக்குது? ஸ்கொயர் வேல்யூவாக இருக்கா? அப்போ 4ங்கிறது என்னது? 2வோட ஸ்கொயர்டா? அப்புறம் 9ங்கிறது 3யோட ஸ்கொயர்டு, 16ங்கிறது 4வோட ஸ்கொயர்டு. இது எப்படி போகுது? அடுத்தடுத்த ஸ்கொயர் போகுதா? 2 3 4. அப்போ என்ன ஆகும்? அடுத்த இது என்னவாக இருக்கும்? 5 ஸ்கொயர்டாக இருக்குமா? அப்போ 5 ஸ்கொயர் வேல்யூ என்ன? 25. இங்கே எல்லாமே மைனஸ் தான் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 4 மைனஸ் பண்ணியிருக்காங்க, அடுத்து 9 மைனஸ் பண்ணியிருக்காங்க, 16 மைனஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து என்ன பண்ணிக்கணும்? இப்போ நம்ம 25யும் மைனஸ் தான் பண்ணணும். ஸோ அதனால் 169லேருந்து நான் 25 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது? 144 கிடைக்கிது. அப்போ அடுத்த டேர்ம் என்னவாக இருக்கும்? 144ஆக தான் இருக்கும். ஓகேங்களா? லண்டனில் உள்ள ஒரு நினைவு சின்னத்தில் MDCLXVI என பொறிக்கப்பட்டுள்ளது. இது குறிக்கும் எண் எது? இப்போ என்ன சொல்கிறாங்களா, லண்டனில் வந்துட்டு ஒரு சின்னம் இருக்குது, அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பொறிச்சிருக்காங்களாம்மா. இதுக்குரிய வேல்யூ என்னென்னு தான் கேட்குறாங்க. இது என்ன அர்த்தம்னா, இது என்னென்னா நமக்கு ரோமன் லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு நம்பர்ஸ்லேயே கேட்குறாங்க. நமக்கு எப்படி வந்துட்டு இந்த கடைசியில் இருக்கா, இதெல்லாம் என்ன ரோமன் லெட்டரில் 1ன்னு நம்ம சொல்லுவோமா? அதே மாதிரி இதை வந்து 5ன்னு சொல்லுவோமா? இதே மாதிரி எக்ஸை வந்து 10ன்னு சொல்லுவோமா? இந்த மாதிரி MDCLக்கும் இருக்குது. அது எல்லாத்தையும் போட்டு ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எம், அதாவது ரோமன் லெட்டர் எம்முக்கு வந்துட்டு நம்ம நம்பர் படி எவ்வளோ வேல்யூ அப்படின்னா 1000. ஓகேயா? அதே மாதிரி டி அப்படின்னா வந்துட்டு 500ன்னு அர்த்தம். அதே மாதிரி சி அப்படின்னா வந்துட்டு 100ன்னு அர்த்தம். எல் அப்படின்னா வந்து 50க்கு வந்து எல்லு மென்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி நமக்கு தெரியும் எக்ஸை வந்துட்டு 10ன்னு சொல்லுவோமா? அதே மாதிரி இந்த மாதிரி போட்டால் நம்ம 5ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஐ அதாவது ஃபஸ்ட்டு 1 வந்துட்டு இப்படி போடுவோம். இப்போ இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு என்ன வரும்? 6 வந்துடுமா? அதே மாதிரி இதையும் ப்ளஸ் பண்ணுறோம். அப்போ வந்துட்டு 5 + 1 இங்கேயும் 6 வந்துடும். அடுத்து திரும்பி வந்துட்டு ப்ளஸ் பண்ணோன்னா 6, பேலன்ஸ் இங்கே 1. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வந்துச்சுன்னா 1666 இதான் நமக்கு வரும். சரியா? அவங்க என்னென்னா ரோமன் லெட்டரில் கொடுத்துட்டு நம்மள்கிட்ட நம்பர் கேட்குறாங்க. இந்த வேல்யூ மட்டும் நமக்கு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். ஓகேயா? வாட் இஸ் த யூனிட் டிஜிட் ஆஃப் தி சம் 2 ஃபேக்டோரியல் + 3 ஃபேக்டோரியல் + 4 ஃபேக்டோரியல் + 2 + 22 ஃபேக்டோரியல்? இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்டாங்க அப்படின்னா இதோட சம் கண்டுபிடிச்சி அதோட யூனிட் டிஜிட் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு இதோட சம் வந்து கேட்கல, இந்த சம் கண்டுபிடிச்சி அதோட யூனிட் டிஜிட், அதோட 1ஆம் இலக்க எண் தான் வந்து கேட்குறாங்க. இப்போ இந்த ஃபேக்டோரியல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு இப்போ 1 ஃபேக்டோரியல் அப்படின்னு போட்டிருந்தாங்க அப்படின்னா 1 அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் அது கூட நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். 1 தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுமா? அப்போ அதுக்கு 1 தான் வரும். இதே 2 ஃபேக்டோரியல் அப்படின்னா 2 × அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? 1 இருக்குமா? இந்த மாதிரி போட்டுக்கணும். ஃபேக்டோரியல் அப்படின்னா இப்படி தான் நம்ம செய்வோம். ஓகேயா? என்ன சொல்லிட்டாங்க? சீரீஸ் வந்து இப்படி தான் இருக்குது சொல்லிட்டாங்களா? அப்போ ஃபஸ்ட்டு 2 ஃபேக்டோரியல் இருக்குது, அப்போ 2 × 1ன்னு போட்டுட்டேன்.
அதே மாதிரி அடுத்து 3 ஃபேக்டோரியல் அப்படின்னா 3 × 2 × 1 இப்படி போட்டாச்சு. அதே மாதிரி 4 ஃபேக்டோரியல் அப்படின்னா 4 × 3 × 2 × 1 ஓகேயா. அடுத்து 5 அப்படின்னா 5 × 4 × 3 × 2 × 1 இந்த மாதிரி போட்டுருவோம். அதே மாதிரி 6 ஃபேக்டோரியல் அப்படின்னாலும் 6 × 5 × 4 × 3 × 2 × 1 இந்த மாதிரி போட்டுட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த சம்மோட யூனிட் டிஜிட் தான் என்னன்னு கேட்குறாங்களா. அப்போ இது எல்லாத்தையும் நான் சம் பண்ணுறேன். இதை மல்டிப்ளை பண்ணாச்சு. அப்போ 2 × 1 2 கிடச்சிரும். அதே மாதிரி 3 2s are 6 வந்துடும். 4 3s are 12 12 2s are 24 வந்துடும். அதே மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணோம் நமக்கு 120 ஓகேயா. இதை ப்ளஸ் பண்ணால் அந்த சம் கேட்கல, யூனிட் டிஜிட் தான் கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா யூனிட் டிஜிட் மட்டும் எடுத்தாச்சு. 2 6 4 0 0 எடுத்துட்டோமா. அப்போ இதை ஆட் பண்ணால் 6 + 4 என்னது 10 10 + 2 12 யூனிட் டிஜிட் தான் கேட்குறாங்களா. அப்போ நமக்கு என்ன இருக்குது 2. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வந்துடும் 2 வந்துடும் ஓகேயா. ABCD என்பது BDFH என எழுதப்பட்டால் எது MNOP என எழுதப்பட்டிருக்கும். இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஏபிசிடி இருக்குல்ல, இதை வந்துட்டு BDFH நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா ஏதோ ஒன்று, இப்போ ஏதோ ஒன்று என்னன்னு நமக்கு தெரில, அதை தான் எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா MNOPன்னு எழுதுகிறோம். அப்போ எதை எழுதியிருப்போம் அப்படின்னு இதை கேட்குறாங்க ஓகேயா. இப்போ இதை வந்து எப்படி எழுதுவோம் அப்படி கேட்காம எதை வந்து இப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிப்போமா. அப்போ வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க, ஏபிசிடியை தான் BDFH எழுதிட்டோன்னு சொல்லிட்டாங்களா. ஆல்ஃபபெட் படி வந்துட்டு ஏ எத்தனாவது பிளேஸில் இருக்கும் 1ல், அதே மாதிரி B செகண்ட் பிளேஸில், C தேர்ட் பிளேஸில், D ஃபோர்த்து பிளேஸில் இருக்கா. இப்போ பார்த்தோன்னா இதை தான் BDFHன்னு எழுதியிருக்காங்களா நம்ம பார்க்குறோம். அப்போ 1 கூட 1 ஆட் பண்ணால் 2, 2ங்கிற இடத்துல என்ன இருக்குது B இருக்குது, அதை எழுதியிருக்காங்க. அதே மாதிரி 2 கூட 2 ஆட் பண்ணுறேன், 2 ஆட் பண்ணும்போது 4 வந்துருச்சு, அந்த இடத்துல இருக்க D எழுதியிருக்காங்க. 3 கூட அடுத்து என்ன பண்ணுறேன்னா 3 ஆட் பண்ணுறேன் 6 வருதா, அந்த இடத்துல இருக்க F எழுதியிருக்காங்க. அதே மாதிரி 4 கூட 4 ஆட் பண்ணுறேன் 8 வரும், அந்த இடத்துல இருக்க H எழுதியிருக்காங்க. அப்போ வந்துட்டு எல்லாத்துக்கூடயும் என்ன பண்ணியிருக்காங்க ஆர்டராக 1 2 3 4 இதை வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்களா. அப்போ என்ன பண்ணுவோம், MNOP என்ன பிளேஸில் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இது 13 14 15 16 இருக்குது. அப்போ ஆர்டராக 1 2 3 4 ஆட் பண்ணி தான் எழுதியிருப்பாங்களா. அப்போ இதிலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கிறோம். நம்ம எதை இப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு தானே கேட்குறாங்க. ஸோ அதனால் நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் MNOP என்ன 13 14 15 16 ஃபஸ்ட்டு என்ன இதில் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இதில் 1 மைனஸ் பண்ணுவோம். 1 மைனஸ் பண்ணால் 13 - 1 வந்துடும் 12 வந்துடும். அதே மாதிரி 14லேருந்து 2 மைனஸ் பண்ணுறோம், 2 மைனஸ் பண்ணாலும் என்ன வந்துடும் 12 வந்துடும். அதே மாதிரி 15லேருந்து 3 மைனஸ் பண்ணுறேன், 3 மைனஸ் பண்ணாலும் 12 வந்துடுது. 16லேருந்து 4 மைனஸ் பண்ணுறேன், 4 மைனஸ் பண்ணால் என்ன வரும் 12 தான் வரும். இப்போ எல்லாத்துலேயும் 12 தான் வரும். 12ங்கிற இடத்துல என்ன இருக்குது ஆல்ஃபபெட்டில் L இருக்கா. அப்போ 4 L தான் வந்துட்டு ஆன்சர் ஓகேயா. கோடிட்ட இடத்தை நிரப்புக. 1 6 15 28 45 -91. இப்போ நமக்கு ஒரு சீக்வன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இடையில ஒரு டேர்ம் மிஸ் ஆகிருக்கு, அந்த மிஸ் ஆன டேர்ம் தான் கேட்டிருக்காங்க. இது நம்ம எப்படி பண்ணலாம், இப்போது நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்துட்டு 1 கொடுத்துருக்காங்க, 6 15 28 45, இங்கே ஒரு டேர்ம் இல்லை அதான் கேட்டிருக்காங்க, 91 கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறேன். அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1க்கும் 6க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன வரும் 5 வருது. 5 என்ன பண்ணியிருக்காங்க 1ஓட 5 ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அடுத்து 6க்கும் 15 15 - 6 என்ன 9ஆ, 9ம் அப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 28 - 15 என்ன நமக்கு 13ஆ, 13 என்ன பண்ணியிருக்காங்க 50ஓட ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 45 - 28 அது என்ன 17, 17ம் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இது வரைக்கும் ஓகேயா. அடுத்து பாருங்களேன், இந்த 9 இங்கே 5 இருக்குது, இங்கே 9 வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்கலாம், அப்போ 5 கூட 4 ஆட் பண்ணால் 9 வருதா. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா
அதே 4 9 கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த 13 நமக்கு கிடைக்குதா? அதே மாதிரி 13 கூட அதே 4 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? இந்த 17 கிடைக்குதா? அதே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கண்டினியூஸாக எல்லாத்துக்கும் 4 தான் வந்திருக்கா. ஸோ அதனால் இந்த 17 கூட நான் 4 ஆட் பண்ணுறேன். 4 ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? 17 + 4 என்ன? 21. இந்த 21ங்கிறது என்ன? இதுக்கும் அடுத்த நம்பருக்குமான டிஃப்ரென்ஸ் தானே 21. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே என்ன ப்ளஸ் தான் பண்ணோம். இங்கேயும் ப்ளஸ் 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 தானே. ஸோ அதனால் நான் 21 ப்ளஸ் பண்ணுறேன். அப்போ 45 + 21 நமக்கு என்ன? 66. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்? 66 தான் வரும். இதுதான் நமக்கு ஆன்சர். நம்ம ஏற்கனவே போட்டிருந்த நம்ம ரீசனிங் சீரீஸ் பார்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ப்ளேலிஸ்ட் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.